ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருஷ பிறப்பு வருதுங்க. அதனால் இன்றைக்கி முந்தின நாள் வந்துட்டு நைட்டே நம்ம வந்து இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் வந்து வழக்கமாக செய்கிறது தான். நான் வந்துட்டு 2 வருஷமாக தான் செஞ்சிட்ருக்கேன். போன வருஷம் செஞ்சேன், அதோட இந்த வருஷம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு போன வருஷம் நான் பூஜை பண்ண காசு வந்துட்டு நான் செலவு பண்ணாமல் அப்படியே நான் பீரோவில் தான் வச்சுருந்தேன். இந்த வருஷம் 10 ரூபா நோட்டு மட்டும்தான் நான் ஒரு 200 வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின காசு அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நினைவு சின்னமாக ஒரு சிலர் வந்து பெரியவங்க அதெல்லாம் கொடுக்குற காசுலாம் செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பேன். அந்த 500 காசுலாம் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருந்தது தான். யாராவது கொடுத்தா அவங்க ராசியாக நான் கொண்டு போயிட்டு பீரோவில் வச்சுருவேன். அப்படி வச்சு சேர்த்து வச்ச காசு தான் இது. இன்றைக்கி வந்து கனி காணுதல் இல்லை, நைட்டுக்கு நைட்டு தூங்கி இருந்து நாளைக்கு காலையில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லா காசையும் கொண்டு வந்து இதில் வச்சு இந்த வெள்ளி காயின் வந்து நான் 108 காயின் வந்து லக்ஷ்மி பூஜைக்காக வாங்கினேன். அந்த காயினையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். தங்க நகை இல்லை அப்படின்றதுனால பாப்பா காதுலேருந்து கம்மலை கட்டி நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நாளைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு இந்த தாம்பூலம் மட்டும்தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கவே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் லெமன் வாங்கி வைக்க மறந்துட்டேன். அதனால் வந்து நைட்டு பூஜை பாத்திரம் தேய்க்காமையே படுத்துட்டேன். கொஞ்சம் பாத்திரம் அப்படின்னாக்கா நம்ம புளி வச்சு கூட தேய்ச்சி சபீனா போட்டு தேய்ச்சிக்கலாம். பூஜை பாத்திரம் வந்துட்டு நிறைய இருக்கிறதுனால லெமன் இல்லாமல் தேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு கடை வந்து 7 மணிக்கு தான் திறந்தாங்க. போயிட்டு எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி பூஜை ரூம் துடைச்சி ஃபோட்டோ துடைச்சி நம்ம நிலைவாசல் அப்புறம் வந்துட்டு நம்ம பூஜை ரூமுக்குள்ளார நடு வீடுன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இடம் எல்லாமே துடைச்சி புதுசாக குங்குமம் மஞ்சள் வச்சு எல்லா ஃபோட்டோஸ்க்கும் சந்தனம் குங்குமம் வச்சு பூவெல்லாம் மாற்றி அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன்ப்பா. அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து பசங்க தான் சமைச்சாங்க. என்னோடய பெரிய பொண்ணு தான் எல்லா வேலையுமே செஞ்சா. பார்த்திங்கன்னா இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நடு பொண்ணு கோலம் போட்டிருந்தா. நான் எந்திரிச்சு குளித்து நான் பூஜை வேலை பார்த்தேன். நடு பொண்ணு வந்து கோலம் போட்டால், பெரிய பொண்ணு வந்து எனக்கு வந்து சமைச்சாங்க. இன்றைக்கி பூஜை பண்ணதே பெரிய பொண்ணு சமைச்சதில் தான் சாமிக்கு வந்து இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வடை, பாயசம், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், சாம்பார், அப்புறம் மாங்காய் பச்சடி. தேசமங்கையர்கரசி அம்மா சொன்ன மாதிரி மாங்காய் பச்சடியும் அப்புறம் வேப்பம்பூ ரசமும் வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ரசம் வச்சுட்டு ஒரு 10 பூ ஒரு வேப்பம்பூ கொண்டு வந்து அதில் போட்டேன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். வேப்பம்பூ ரசம் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைலாம் பண்ணியாச்சு. பூஜை பண்ணி சாப்பிட்றதுக்கே 2 மணி ஆகிடுச்சுங்க. ரொம்ப வேலை அதிகமாகிடுச்சு. எப்போவுமே நான் நைட்டில் தான் வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிடுவேன். இந்த முறை வந்துட்டு காலையில் தேய்ச்சதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு பூஜை பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் வந்து பூஜை பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பூஜை பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பசங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பூஜை வந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்க முடியாது. சீக்கிரம் இல்லை, ஆல்ரெடி லேட்டு தான். ஆனாலும் பசங்க ஹெல்ப் பண்ணதுனால கடகடன்னு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு பூஜை பண்ணி சாப்பிட்டாச்சு. எந்த ஒரு வேண்டுதலுமே நம்ம சாமியை நம்பி உண்மையாக வந்து கடவுளை நம்பி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே நல்லபடியாக இருக்கும். அது நல்லாவே அமையும். எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை உண்மையாக நம்பி நம்ம வேண்டுதல் வைக்கணும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் வந்து நல்லதே நடக்கும். இந்த புது ஆண்டு இந்த பூஜைக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது செஞ்சால் போதுங்க. நான் நிறைய நகை வைக்கணும், நிறைய பணம் வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அம்மா தேசமங்கையர்கரசி அம்மா அவங்க என்னெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். டாடா.